வணக்கம் மக்களே, இது தமிழக அரசியலின் வெளிச்சத்திற்கு வராத அந்த இருட்டு பக்கங்களின் ரகசியங்களை உடைக்கும் உங்களுடைய நிழல் உலகச் செய்திகள். இன்னைக்கு நம்ம கிட்ட 3 அதிரடியான ஆளுங்கட்சியையும் எதிர்கட்சியையும் அதிர வைக்கிற பிரேக்கிங் தகவல்கள் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க, ஏன்னா இதுல வர்ற பெயர்கள் எல்லாமே குறியீடுகள். முதல் செய்தி, சமீபத்தில் போதை சர்ச்சையில சிக்கி ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் உலுக்கியவர் அந்த முக்கிய அமைச்சர் சரத்குமார். அடடா, அமைச்சருக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு எல்லாரும் பரிதாபப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ உளவுத்துறை கொடுத்த ஒரு ரிப்போர்ட் கோட்டை வட்டாரத்தையே ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. ஆமாங்க, அமைச்சரோட அந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் திட்டமிட்டு பரப்பியது எதிர்கட்சி இல்லையா, அவரோட சொந்த கட்சியை சேர்ந்த 2 விஐபி எம்எல்ஏகள் தானா. யார் அவங்க? உளவுத்துறை வட்டாரம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒருத்தர் அமைச்சரோட தொகுதிக்கு மிக அருகில் இருக்கிற பெண்சாமி பெயர் கொண்ட ஒரு பெண் எம்எல்ஏ. இன்னொருத்தர் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு மிக நெருக்கமான கடவுள் பெயர் கொண்ட ஒரு ஆண் எம்எல்ஏ. இந்த 2 பேரும் தான் பின்னால இருந்து காய் நகர்த்தி இருக்காங்கன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்ததும் முதல்வர் பயங்கர அப்செட். உடனே அந்த 2 பேரோட பெயரையும் ரெட் மார்க் பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டாராம். அது மட்டும் இல்ல, பொதுச் செயலாளர் ஆனந்த கூப்பிட்டு என்ன உங்க ஆளுங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு முதல்வர் தன்னோட கடும் கோபத்தை காட்டியிருக்காராம். சொந்த கட்சியிலேயே அமைச்சருக்கு வைக்கப்பட்ட ஆப்பு இப்போ புகைய தொடங்கி இருக்கு. அடுத்தபடியா நாட்டாமை சரத்குமார் பத்தின ஒரு ஹாட் நியூஸ். கடந்த சில காலமாவே பிஜேபியில இருந்த நாட்டாமை இப்போ அங்கிருந்து கடந்துக்கலான்னு பிளான் பண்ணிட்டாராம். அவரோட அடுத்த இலக்கு திமுக தான் அப்படின்னு கிசுகிசுக்கப்படுது. ஆனா எடுத்த உடனே போனா மதிக்க மாட்டாங்கன்னு நாட்டாமை ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கார். முதல்ல தென் மாவட்டங்கள்ல தன்னோட ஆதிக்கத்தையும் பலத்தையும் காட்டணும். அதுக்காக ஒரு பிரம்மாண்டமான சாதி சங்க கூட்டத்தை கூட்ட ஏற்பாடுகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கிறான். தென் மாவட்டங்கள்ல தன்னோட செல்வாக்கு இன்னும் குறையலன்றதை நிரூபிச்சு அந்த பலத்தோட நேரா போய் திமுகவில் ஐக்கியமாக போறாரான் நாட்டாமை. பிஜேபிக்கு இது பெரிய அதிர்ச்சியை தரும்னு எதிர்பார்க்கப்படுது. கடைசி மற்றும் மிக முக்கியமான செய்தி, திமுக கூட்டணியில் புயலை கிளப்ப போகும் ஒரு ரகசிய விவகாரம். முதல்வரோட நேரடி அறிவுறுத்தலின்படி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு கராரான மெசேஜை பாஸ் பண்ணியிருக்காராம். அது என்ன தெரியுமா? நீங்க திமுக கூட்டணியிலிருந்து முற்றிலுமாக வெளியே வர வேண்டும். இதுதான் அந்த வற்புறுத்தல். அமைச்சரவையிலும் பங்கு வேணும்னு கேக்குறீங்க, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால்னு நீங்க வைக்கிறது பொதுவெளியில கூட்டணிக்குள்ள ஏதோ விரிசல் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டாக்குது. அதனால முதல்வர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அடியோடு கூட்டணியை விட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா அழுத்தம் கொடுத்திருக்காராம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நடக்க போற கூட்டத்துல நாங்க சீக்கிரமே திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடுவோம்ன்ற விஷயத்த நீங்க முதல்வர்கிட்டயே நேரடியா தெரிவிச்சிருங்க அப்படின்னும் சொல்லியிருக்காராம். கூட்டணியிலிருந்து விசிகாவை கலத்தி விட திமுகவே ஸ்கெட்ச் போடுதா இல்ல விசிகாவே வெளியேற போகுதா பொறுத்திருந்து பார்ப்போம். அமைச்சரவைக்குள் நடக்கும் குடுமிப்பிடி சண்டை, நாட்டாமையின் திடீர் பல்டி, கூட்டணிக்குள் வெடித்துள்ள புதிய சர்ச்சை, இதெல்லாம் தமிழக அரசியலை எந்த பக்கமாக திருப்ப போகுதுன்னு தெரியல. இது போன்ற மேலும் பல அதிரடி நிழல் உலக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.